கடந்த 4-5 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதுமே ரேஷன் கடைகளிலே பொருட்கள் விநியோகம் என்பது அநேகமாக தடைப்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆதார் அட்டை, ரேஷன் கார்டோடு ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் என்று கடைகளில் மிகப்பெரிய கெடுபிடி என்பது நடக்குது. ஆனால் எல்லா நாட்களும் இந்த ஆதார் அட்டை இணைப்பு நடைபெறுகிறதானா? இல்லை. வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை வாங்கன்னு வாங்க, சனிக்கிழமை போனால் எங்களுக்கு அந்த ஆப்ரேட்டர் வரல, செவ்வாய்க்கிழமை வாங்க அப்படின்றாங்க. ஆதார் அட்டை இணைக்கக்கூடிய நாளில் கடையில் எந்த பொருளும் கொடுக்கறது கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா சமீப காலமாக எந்த பொருளுமே கடையில் இல்லை என்ற பதில் தான் வருது. அல்லது சர்க்கரை இருந்தால் பருப்பு இருக்காது, பருப்பு இருந்தால் அரிசி இருக்காது. இப்படி மக்கள் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்குவதற்கு தங்களுடைய வேலைகளை விட்டு அநேகமாக வாரத்தில் 2 நாள் 3 நாள் கடைகளுக்கு அலைய வேண்டிய கட்டாயம் என்பது இப்போ உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் பொருட்கள் வருகிறதா என்று பார்த்தால் வருது, ஆனால் எந்த நாளில் பொருள் வருதுன்னு சொல்லி மக்களுக்கு தெரியாது. காலையில் 5 மணியிலிருந்து ரேஷன் கடையில் காத்திருந்தால் தான் அன்னைக்கு பொருள் இருந்தால் அந்த பொருள் விநியோகம் என்பது நடக்கும். 9 மணிக்கு ரேஷன் கடை திறந்தவொடனே பொருள் இல்லை, நீங்கள்லாம் போயிட்டு வாங்கன்ற பதில் தான் பல ரேஷன் கடைகளில் நடக்குது. இப்போ இதற்கான காரணம் என்ன என்பதை தமிழக அரசு உடனடியாக தெரிவிக்கணும். இப்போ ஒரு இட நெருக்கடியான இடத்துல 2 கடைகளை வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கடையிலையும் 1000க்கு மேற்பட்ட கார்டுகள். மக்கள் க்யூவில் நிற்க முடியாது. ஒரு பக்கம் க்யூவில் நின்று பில்லு போட்டால் இன்னொரு பக்கம் உள்ளே போய் பொருள் வாங்குவதில் மிகப்பெரிய சிரமத்தை மக்கள் இன்னைக்கு சந்திக்க வேண்டியிருக்கு. ரேஷன் கடைகளில் யார் பொருள் வாங்குறான்னு பார்த்தா அநேகமாக கூலி தொழிலாளிகள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தான் பொருட்களை போய் வாங்க வேண்டிய கட்டாயத்திற்கு இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி வழங்கக்கூடிய 1 கிலோ பருப்பு, 1.5 கிலோ சர்க்கரை, 2 கிலோ சர்க்கரை, 3 கிலோ மண்ணெண்ணெய் இவைகளை கூட ஒழுங்காக அரசு கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு மக்களுக்கான ஆட்சி நடைபெறுகிறதா என்ற மிகப்பெரிய கேள்வி என்பது மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆதார் அட்டை இணைப்பதற்கு காலக்கெடு என்பதை தமிழக அரசு நிர்ணயம் பண்ணியிருக்கு. இந்த காலக்கெடு என்பதை அரசு தள்ளி வைக்க வேண்டும். அநேகமாக எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு கிடைச்சதான், ஆதார் அட்டை கிடைச்சதான்னு பார்த்தா இல்லை. பல பேருக்கு ஆதார் அட்டை கிடைப்பதிலேயே மிகப்பெரிய சிரமம் என்பது இருக்குது. இப்போ ஆதார் அட்டை இல்லாமல் ஆதார் அட்டை இணைத்தால்தான் இனி வரக்கூடிய காலங்களில் ரேஷனில் பொருட்கள் என்று சொன்னால் பொது விநியோக முறையை முழுவதுமாக இழுத்து மூடக்கூடிய வேலையை இன்றைக்கு மத்திய அரசின் ஆசையோடு ஆலோசனையோடு தமிழ்நாட்டில் இந்த அரசு நிறைவேற்ற போகிறது என்பதுதான் எங்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தேகம். மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைகளில் வழங்கக்கூடிய அரிசி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் விலையில்லா அரிசி வழங்குறாங்க. மத்திய அரசு அந்த அரிசியின் விலையை 8 ரூபாய் 30 காசுலேருந்து 22 ரூபாய் 54 காசுக்கு உயர்த்தி இருக்கு. தமிழ்நாட்டில் விலையில்லா அரிசி என்பது வழங்கப்படுது. இப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான அரிசியை அரசு கொள்முதல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு வருஷத்துக்கு 3000 கோடி செலவாகும். ஆனால் இன்றைக்கி தமிழக அரசு வெறும் 200 கோடியை மட்டும் ஒதுக்கிவிட்டு அடுத்து வரக்கூடிய காலங்களில் எப்படி இந்த அரிசியை, விலையில்லா அரிசியோ அல்லது விலையுள்ள அரிசியோ எப்படி தமிழக மக்களுக்கு வழங்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது. இதற்கெல்லாம் தமிழக அரசினுடைய உணவுப் பொருள் வழங்கல் துறை உடனடியாக பதிலளிக்க வேண்டும். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்பது, ஒரு கடைக்கு 500 கார்டு என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். ஒரு இடத்தில் ஒரு கடை தான் இருக்க வேண்டும். இட நெருக்கடியான இடத்திலே 2 கடைகள் வைத்திருப்பது என்பது ரொம்ப சிரமமான காரியமாக இருக்கிறது. மாதத்தின் 30 நாட்களும் எல்லா பொருள்களும் எல்லா அட்டைகளுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான். இதற்கெல்லாம் மேலாக ஊழியர்களோடு அணுகுமுறை பொதுமக்கள் மத்தியில் கடைக்கு பொருள் வாங்க போனால் அவர்களை நாயை விரட்டாத குறையாக அவர்களுடைய அணுகுமுறை என்பது இருக்குது, பேச்சுக்கள் என்பது இருக்குது. கடையில் பொருள் இருக்கா இல்லையான்னு அவர்கள் தான் மக்களுக்கு சொல்லணும், தெரிவிக்கணும். அந்த பொருள் இருக்கா இல்லையா என்பதை கூட இன்றைக்கு சொல்லுவதற்கு ஊழியர்கள் ஒரு மரியாதையோடு கண்ணியத்தோடு மக்களை நடத்துவதில்லை என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. மேலும் வரக்கூடிய பொருட்கள் கள்ள மார்க்கெட்டிலே விற்கப்படுவதாக, அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல்களுக்கு, உணவகங்களுக்கு விற்கப்படுவதாக அனைத்து ரேஷன் கடைகளிலும் மக்கள் புகார் என்பது சொல்கிறாங்க. இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய மண்டல அதிகாரிகள், உணவுப் பொருள் வழங்குத்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அவர்களும் இந்த கள்ளச்சந்தை விற்பனைக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. இவை அத்தனைக்கும் தமிழக அரசு உடனடியாக பதில் சொல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கிறோம்.